இந்த பதிவை முழுமையா பாருங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. நிமிஷம் கண்ணை மூடி நம்ம சொல்ற விஷயத்தை மட்டும் உருவகப்படுத்திக்குங்க போதும் நண்பர்களே, வேற எதுவும் செய்ய வேண்டாம். பெரும்பாலும் நம்ம வாழ்தல் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக வாழணும், நம்ம உணர்ந்து வாழணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதில் வகைப்பாடு வேணால் மாறலாம். நாம் பொன் பொருள் சார்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும், சில பேர் பார்த்திங்கன்னா நில வளம்னு சேர்த்து மகிழ்ச்சியாக இருக்கணும், சில பேர் ஆடம்பரம் அந்தஸ்து அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்கணும், சில பேர் அதிகாரத்தில் நான் எப்போவுமே இருக்கணும், அதில் தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்பது தன்னை அறிந்த நிலையில் ஒருத்தன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அது பக்தி மார்க்கத்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. சரி, இந்த நேரத்தில் நம்ம என்ன கண்ணை மூடிட்டு உங்களை சிந்தித்து பார்க்க சொன்னோம்னா, பெரும்பாலும் இறைவன் அப்படிங்கிறவர் தன்னிகரற்றவர் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அது எல்லா மார்க்கங்களும் வேற வேற மாதிரி சொன்னாலும் ஒரே ஒரு அடையாளத்தை தான் அது விட்டு செல்கின்றது. பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அன்பு வடிவானவன் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மயானத்து சாமி அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். மயானத்து சாமி அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம்? பெரும்பாலும் சிவபெருமான ரொம்ப கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்க இல்லை, இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மயானத்தில் வசிக்கக்கூடியவர் தானே, மயானத்தில் நடனம் ஆடக்கூடியவர் தானே அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், இப்போ கண்ண மூடி யோசிங்க. வாழும் போது நமக்கு அருள் புரிவதற்கு பல பேர் இருக்கின்றார்கள், வாழும் போது நமக்கு உதவி செய்வதற்கு பல பேர் இருக்கின்றார்கள், வாழும் போது நம்மை உணர்த்த செய்வதற்கும் பல பேர் இருக்கின்றார்கள். பல மார்க்கங்களிலும் அது சொல்லப்பட்டு விடுகின்றது, இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ரொம்ப உயரிய வகையில் நம்ம சொல்லுவோம். அந்த ஆன்மாவுக்கு ஈடு இணையே இல்லை, ரொம்ப பரிசுத்தமானது அந்த ஆன்மா. நம்ம எந்த தவறு வேணாலும் செய்யலாம், ஆனால் அந்த ஆன்மா எப்பவுமே அழுக்காகாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்மளோட தவறுகளால் அது ரொம்ப வருந்தி இருக்குமே தவிர அது என்னைக்கும் தவறு செய்யாது. அவ்வளோ புனிதமானது ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, இப்போ என்ன ஆகுது, நம்ம வாழும் காலமெல்லாம் ஒரு ஆட்டம் போட்டு ஆடி அடங்கி மரண திருவாயில் மரணமும் நமக்கு நிகழ்ந்து விடுகின்றது. இப்போ மரணம் நிகழ்கிற வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் நம்ம கூப்பிடலாம், சரிங்களா? இப்போ நமக்கு பணம் வேணும் அப்படின்னா ஒரு கடவுளை, தைரியம் வேணும் அப்படின்னா ஒரு கடவுளை, கல்வி வேணும்னா ஒரு கடவுளை, இந்த மாதிரி எல்லாத்தையும் வாழும் போது வணங்கலாம், கூப்பிடலாம். கண்டிப்பாக அதற்கான பலனும் கிடைக்கும், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. இப்போ நம்மளை கொண்டு போய் காட்டில் வச்சு சிதை மூட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விடுகிறது அல்லவா, அந்த ஆன்மா மட்டும் அங்கே தத்தளிச்சுக்கிட்டு நிற்கும். அப்போ அதுக்கு உறவு அப்படிங்கிறதே எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, நீங்க உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளை ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடறாங்களே, டேய் பாடியை டிஸ்போஸ் பண்ண, ஏய் பணத்தை எடுத்து சீக்கிரம் கொண்டு போங்கடா. அது வரலும் நமக்கு பேர் வச்சு கூப்பிட்ட இந்த உறவுகள், சுற்றி இருக்கின்ற நட்புகள் எல்லாமே ஒரே வார்த்தையில என்னன்னு முடிச்சுக்கிறாங்க, உங்க உறவை துண்டிச்சுக்கிறாங்க. என்னது இது? பிரேதம், இது பிணம், இது சடலம் அப்படின்ட்டு உங்க பேரவே ஒரு வினாடியில மாத்திடுவாங்க. அப்ப உங்களுக்கும் அந்த உயிரினங்களுக்கான உறவு அத்து போய் விடுகிறது. அத்துப்போன உறவுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு அங்கு ஒரே ஒருவர் தான் ஆடிக்கொண்டிருக்கின்றார், அவர் சிவபெருமான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணுமா இல்லையா? அப்ப ஒரு மயானசாமி அப்படிங்கிறவர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க முடியும்? எல்லாத்தாலும் கைவிடப்பட்ட ஒருவனுக்கு இறுதியாக ஒரு நம்பிக்கை இருக்குமென்றால் அது சிவபெருமானாகத்தான் இருக்க முடியும். திக்கற்று நிற்கின்ற வகையில் அந்த ஆன்மாவிற்கு சரியான வழிகாட்டுதலை காட்டுவதற்காகத்தான் எம்பெருமான் மயானத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் அவரும் இல்லாமல் போனால் இந்த ஆன்மாவின் நிலை என்ன? அது அடுத்து பயணிக்க வேண்டிய இடத்தை எப்படி சென்றடையும்? இதற்கெல்லாம் வழிகாட்டுதல் வேண்டும் என்றால் அது சிவபெருமானால் மட்டும்தான் முடியும். அது இறந்ததற்கு பிறகு மட்டுமல்ல, இறப்பை மனதில் கொண்டு நாம் வாழும் போதே நெறி பெறலாமல் வாழ வேண்டும் என்றால் அதற்கும் வழிகாட்டுவது சிவபெருமானால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் அதை மனசை ஒருநிலைப்படுத்திட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சிவபெருமானை நினச்சி நம்ம வாழ்க்கை ஓட்டத்தை முழுசாக ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஓட்டி நம்ம மரணத்துக்கு அப்புறம் நம்ம உறவினர்கள், நம்ம சொந்தக்காரங்க, நம்ம நண்பர்கள் எல்லாமே நம்ம எப்படி பார்ப்பாங்க, அந்த சமயத்தில் ஈசன் இல்லைன்னா நம்மளோட நிலைமை என்ன, அந்த உயிர் பிரிந்ததுக்கப்புறம் அந்த உயிர் ஈசன்கிட்ட எப்படி போகும், எப்படி மன்றாடும், அதற்கு அவர் எப்படி அடைக்கலம் கொடுப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு உணர்வு தோன்றும் பாருங்க. அது தாங்க வாழ்க்கையோட
பிடிமானம் அப்படிங்கிறது. இதை பயம்னு எடுத்துக்க வேண்டாம், இதுதான் அந்த நெறி. அப்போ இது நம்ம மனசுக்குள்ள ஒரு அழுத்தமான பதிவை உண்டாக்கிட்டா வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே தப்பு பண்ண மாட்டீங்க. ஏன்னா எதுவுமே நிரந்தரம் அல்ல அப்படிங்கிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் அந்த பரம்பொருள் மட்டுமே உண்மையானவர் அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் எப்போவுமே வராது. திக்கற்ற நிலையில் நீ இருந்தாலும் உன்னை கைப்பிடித்து வழிகாட்டி செல்ல பரம்பொருள் அந்த பரமேஸ்வரன் இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா இல்லைங்களா, மயானசாமின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மயானசாமி தான் நம்மை காக்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் அருளை பெற்று அவனை வணங்குவோம். அந்த ஈசனின் கருணை பார்வை கிட்டினால் இந்த உலகத்தில் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அடியவர்களே, கண்டிப்பாக அந்த பரம்பொருளை எல்லாருமே கூடிய சீக்கிரம் உணர்ந்து கொள்வார்கள். மற்றவர் உண்மையாலுமே அந்த பரம்பொருளை உங்களால் உணர முடியுது அப்படிங்கும் போது மற்றவர்களுக்கும் அந்த பரம்பொருளை உணர்வதற்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு தான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். சிவனை பார்த்து ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க அல்லது பயப்படுறீங்க அப்படின்னா, கட்டாயம் நம்ம காதால் கேட்டு வந்த சில விஷயங்கள் தான் நம்மளுக்கு அப்படிப்பட்ட அச்ச உணர்வை மனதிற்குள் ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதில் பல பேரோட பங்கு இருக்குது அந்த அச்ச உணர்வை ஏற்படுத்தினதில். ஆனால் அவர் எவ்வளோ பெரிய எளிமையான கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அவர் மேலே இருக்க அச்சம் நீங்கி அவர் மேலே உங்களுக்கு பாசம் பிறக்கும் அப்படின்னு நான் உறுதியாக குறிப்பிட முடியும். பாசம் அப்படிங்கிறத தாண்டி அளவில்லா பக்தி உண்டாகும் அப்படின்னே நான் உறுதியிட்டு கூறுவேன். எப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா, தன்னை நம்பிய அடியவர்களுக்கு என்றுமே அவர் இறைவனாக இருந்ததில்லை, அவரும் அடியவருக்கு அடியவராகவே இருந்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை. தன்னை நண்பனாக நினைத்து பாவிக்கும் ஒருவருக்கு நண்பனாகவே காட்சி தருவார். சுந்தரமூர்த்தி நாயனாரை விட அதுக்கு சிறந்த உதாரணம் வேற யாரையும் சொல்ல முடியாது. ஒருவர் தன் வாழ்க்கையே ஈசனுக்காக அர்ப்பணிக்கின்றார், அவருக்காகவே வாழ்கின்றார், முழுவதுமாக சமர்ப்பணம் செய்து விடுகின்றார், அவரை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொள்கின்றார் அப்படின்ட்டு அர்ப்பணிப்பு உணர்வு அதிகமாக இருக்கும் போது அம்மா என்று அழைப்பவர்தான் ஈசன். காரைக்கால் அம்மையாரை நம்ம சொல்லலாமே. எறும்பு குருவி எல்லாத்துக்குமே இரக்கம் காட்டுபவரும் எம் ஈசன் தான். நல்லாவே தெரியும், கருங்குருவிக்கு கூட கருணை காட்டியவர் ஈச பெருமான் அப்படின்னு சொல்லுவோம். உலகில் சின்ன சின்ன நாடகங்கள் நடக்கும்போது அந்த நாடகத்தில் முக்கியமான பாத்திரங்களை ஏற்று உலகத்தில் தர்மம் எதுவென்று அனைவருக்கும் காட்டியவர் ஈச பெருமான். அதுவும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். திருவிளையாடல்கள் எல்லாமே அவரால் நிகழ்த்தப்பட்ட ஒன்றுதான். அதே போல ஒரு பாட்டி கிட்ட பிட்டு வாங்கி சாப்பிடணுங்கிறதுக்காக மண் சுமந்து பிரம்படி பட்டவனும் நமது ஈச பெருமான் தான். இது மாதிரி பல மேற்கோள்களை நம்ம காட்டிக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும். யாருக்குமே அவரோட கருணை கிடைக்காம போனதில்லை. முழுசா நம்பினா அறகுறையா அவர்கிட்ட போய் தயவு செஞ்சு நிற்காதீங்க. அதாவது இது எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டெல்லாம் போய் நிற்காதீங்க. ஈசனோட பேசுறதுக்கு மொழி தேவையில்லை. ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது அதுதான். நீங்கள் தமிழில் பேசணும், சமஸ்கிருதத்தில் பேசணும், தெலுங்கில் பேசணும், மலையாளத்தில் பேசணும், இன்னும் என்னென்ன மொழிகள் இருக்கோ இதில் தான் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கட்டுப்பாடே கிடையாது ஈசனுக்கு. ஈசன் உலகத்தை படைத்த போதே அதில் உள்ள மொழிகளையும் அவர்தான் படைத்தார். கண்டிப்பாக அவருக்கு எல்லா மொழியும் தெரியும். உங்களுக்கு எந்த மொழியில் அவரை வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொழியில் வழிபட்டீங்கன்னா அவர் கண்டிப்பாக புரிஞ்சுப்பார். உங்களுக்கு தேவையானதை அவரே செஞ்சு கொடுப்பார். உங்களால் வழிபடக்கூட முடியல, மனசால நான் நினச்சிக்கிறேன், சைகையில் தான் அவர்கிட்ட பேசுகிறேன்னா அதையுமே அவர் புரிஞ்சுப்பார். ஏன்னா எல்லாமே அவர் படைச்சது. அப்போ எல்லாத்துக்கும் அர்த்தம் அவருக்கு ரொம்ப தெளிவாக புரியும். அப்படிங்கும்போது மொழி ஒரு தடையல்ல ஈசனை வணங்குவதற்கு. மனதை ஒருநிலைப்படுத்தி உண்மையான பக்தியை வெளிப்படுத்தி உங்கள் மனதினுள் இருக்கின்ற ஈசனை தரிசித்து அவரிடம் நீங்கள் விண்ணப்பம் செய்தாலே போதுமானது. இதற்காக நாம் கோயிலுக்கு கூட போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லை நான் கோயிலுக்கு போய் தான் சிவபெருமானை பார்ப்பேன், எனக்கு அப்போ தான் அந்த திருமேனியை பார்க்கும் போது தான் எனக்குள்ள அந்த சிவனை பார்த்த உள்ளுணர்வே ஏற்படும் அப்படின்னா அது ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இருக்கும். கட்டாயம் அதில் எந்த தவறுமே இல்லை. போய் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு பார்க்கும்போதே சில பேத்துக்கு கண்ணீர் கொட 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 கொடன்னு கொட்டும். அப்படி கொட்டுது அப்படிங்கும் போது அவங்க முழுமையா தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஈசனுக்கு தன்னையே அர்ப்பணித்து விட்டார்கள் என்று அர்த்தம். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு எந்த துன்பமும் வருவதற்கு ஈசன் விடமாட்டார். இல்லை சில பேர்த்துக்கு நான் கோயிலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை சார், தியானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார்,
நான் செய்யற தொழிலை உண்மையா செஞ்சாலே ஈஸ்வரன் எனக்கு கருணை காட்டுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு. ஆமா, உண்மையிலுமே அதுதான். உங்கள் கர்மாவை நீங்கள் சரியாக செய்யும் போது அதிலும் ஈசன் மகிழ்ச்சி அடைவார். உங்களுக்கு வேண்டுவனவற்றை நீங்கள் வேண்டாமையே உங்களுக்கு தந்தருள்வார் அப்படிங்கிறதையும் மனசுல நினைச்சுக்குங்க. அதே போல துன்பம் வருது, உங்களுக்கான சோதனை காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க அப்படிங்கும் போது எந்த ஒரு நொடியில் நீ ஈசனின் நாமத்தை உச்சரிக்கிறாயோ அந்த நொடியே உங்களுக்கான அந்த சோதனைகள் எல்லாம் விலகிவிடும். உங்களுக்கு வந்த எந்த ஆபத்தாக இருந்தாலும் அது அதோடு நின்று அதன் பின் அதை ஈசன் எதிர்கொண்டு விடுவார். இது முழுசா நீங்க முதல்ல நம்பிக்கை வச்சு அவரோட நாமத்தை தொடர்ந்து சொல்றது மூலமா இத்தனை நன்மைகளும் நடைபெறும் அப்படிங்கிறதுல மனசுல வச்சுக்குங்க. ஈசனை எளிதாக அடைவதற்கும் காண்பதற்கும் ஒரே ஒரு வழி, நீங்கள் ஈசனை சென்று வழிபட வேண்டும் என்று இல்லை. ஈசனை வழிபடும் அடியார்களை நீங்கள் வழிபட்டாலே போதுமானது. அவர்களுக்கு பணிவடைகள் செய்தாலே போதுமானது. அவர்களுக்குரிய மரியாதையை வழங்கினாலே போதுமானது அப்படின்ட்டு தான் குறிப்பிடுறாங்க. ஏன்னா அடியார்களுக்கெல்லாம் அடியார் எம்பெருமான் ஈசன். அப்படி இருக்கும்போது நீங்க அடியவர்களுக்கு செய்கின்ற சேவையானது அந்த ஈசனுக்கே செய்கின்ற சேவை அப்படின்னே கூறப்படுது. அதே போல சிவனோட வழிபாட்டுல குரு பக்தி இல்லாம நீங்க ஒரு பக்தியை செலுத்துறீங்க அப்படின்னா அது முழுமை பெறாது அப்படின்னே குறிப்பிடுறாங்க. குருவோட கருணை கட்டாயம் தேவைப்படும் சிவபக்திக்கு. எந்த நேரத்திலும் அவரை நினைத்து நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லுவோம், என்னன்னா எப்பவுமே நம்மளுக்கும் ஈசனுக்குமான உறவு அப்பா பிள்ளை போன்றது. அப்பா சில நேரத்தில் நம்ம அடிப்பார், அதுக்காக நம்ம மேலே கோபமாக இருக்காரு அப்படின்ட்டுலாம் அந்த அர்த்தம் கிடையாது. நம்ம வழி தவறி போகும்போது நம்ம அடிக்கத்தான் செய்வார். அதே நீங்கள் நல்லது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவர் செஞ்சு தருவார். உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை காட்ட வேண்டியது தான் ஒரு அப்பாவோட கடமை. அதைத்தான் ஈசப்பெருமான் செய்து வருகின்றார். ஒரு சில நேரங்களில் சோதனைகள் வரும்போது அது உங்களுக்கான தண்டனையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களை வழி நடத்துவதற்காக ஈசன் காட்டுகின்ற வழியாக நினைத்து கொள்ளுங்கள். அதிலிருந்து மீண்டு வந்தீங்க அப்படின்னாலே கட்டாயம் உங்களுக்கான வாழ்க்கை ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். அவரை மனசால தியானம் செஞ்சு அவரை மனசால ஏற்றுக்கிட்டவங்களுக்கு என்னைக்குமே வாழ்க்கையில் துன்பம் அப்படிங்கிறது நெருங்கவே நெருங்காது. அதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னுமே நம்ம சொல்றது என்னன்னா, அடியவர்களாகிய தாங்கள் அல்லது சிவபக்தர்களாகிய தாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை ஈசன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னா, முடியாத ஏழைகள் உங்கள் கண் முன்னால் இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் பசியை ஆற்றுங்கள். அவர்கள் மூலமாக ஈஸ்வரன் உங்களுக்கு காட்சி தருவார். தன்னால் இயலவில்லை என்று ஒருவர் கூறுகின்றார் என்றால் அது உங்களால் இயலும். அதற்காகத்தான் அவ்விடத்தில் உங்களை ஈசன் கொண்டு சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான சேவையை செய்யற இடத்துலையும் நீங்க ஈஸ்வரனை காண முடியும். இன்னும் உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோளை நான் வச்சுக்கிறேன், என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் அல்லது கோயில் கட்டுறது இந்த மாதிரி சேவைகள் செய்யறது எல்லாமே ரொம்ப சிறப்பானதாக இருந்தாலும் அதே சமயத்துல முடிஞ்சா ருத்ராட்ச தானம் பண்ணி பழகுங்க. அது நாம் 7 ஜென்மங்களிலும் செய்த அனைத்து கர்மாக்களையும் தீர்க்கின்ற வகையில் அமையும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க வாழ்க்கையில யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் ருத்ராட்ச தானம் செய்யுங்க. உங்க வாழ்க்கை மிகவும் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம். இன்னும் கோயிலுக்கு போறீங்களா, சிவபெருமான மனதான தியானம் செஞ்சு அவரை வழிபாடு செய்யறதோட நிறுத்திக்காம உங்களோட நான் என்ற அகந்தை அழியும் போது உங்களது வாயிலிருந்து பிறக்குமே ஒரு ஓசை, ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த சத்தமானது மிகவும் சப்தமாக எழும்பும். தன்னையே மறந்து தன்னை சுற்றியிருப்பவர்கள் யார் என்பதை மறந்து அந்த ஒளியானது ஒலிக்கும் போது அதன் அதிர்வுகள் மற்றவர்களை தாக்கும் பொழுது இருக்கின்ற உணர்வு இருக்கிறதே, அடடடா சொல்லவே முடியாது, புல்லரித்து விடும் அந்த ஓசையை நாம் கேட்கையிலே. கண்டிப்பாக கோயிலில் கேட்டிருப்பீங்க, ஓதுவார் பாடும்போதும் சரி, அந்த கருவறைக்கு பக்கத்தில் யாராச்சும் நின்றுக்கிட்டு ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்லும் போதும் சரி, ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லும் போதும் சரி, நம்மளுக்கு வருகின்ற அந்த ஆனந்தமானது இருக்கிறது, அது யாராலும் கொடுக்க முடியாத ஒன்று. அது பிறர்தான் கொடுக்க வேண்டுமில்லை. ஒரு இடத்திற்கு போகிறீர்கள், கோவிலுக்கு போகிறீர்கள் என்றால் மனதார நான் என்ற அகங்காரத்தை விட்டு ஓம் நம சிவாய என்று சத்தமாக அவரை கூப்பிடுங்கள். நீங்கள் கூப்பிட்ட இடத்திற்கு அவர் ஓடி வருவார். அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரி, அந்த துன்ப நேரத்தில் ஓம் நம சிவாயின்னு பஞ்சாட்சரத்தை சொல்லுங்க, அவர் அங்கே நிற்பார், உங்க துன்பத்தை போக்கிடுவார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா சிவனை பார்த்தா கட்டாயம் பயமே வராது. எதுக்கு பயப்படணும்? நம்ம ஏதாச்சும் தப்பு செஞ்சா தானே பயப்படணும். சிவநெறியை கடைபிடித்து சிவன் வழியில் செல்பவர்களுக்கு எந்த நேரத்திலும் துன்பம் வராது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் மனசில் வாங்கிக்கணும். காலம் நேரம் இல்லாமல்
நாமும் இறைவன் மீது அன்பு செலுத்துகிறோம். என்ன காரணத்திற்காக இறைவனை வழிபடுகின்றோம் என்று கேள்வியை கேட்டால் பலரும் பலவிதமான பதில்களை சொல்வார்கள். இயல்பா மனிதனாக பிறந்த எல்லாத்துக்குமே இருக்கிற விஷயம் தானே. ஏதாவது ஒரு பொருளின் மீது பற்று கொண்டு அது வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக இறைவனை வழிபடுகின்றோம் அப்படின்னா அதில் பொதுவான மாற்று கருத்து இருக்க முடியாது. இயல்பான வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு மனிதன் ஆலயத்திற்கு செல்கின்றான் என்றால் உண்மையாகவே அங்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களை உணர்வதற்காகவா அல்லது தனக்கு தேவையானவற்றை இறைவனிடம் கோரிக்கையாக வைப்பதற்காகவா அப்படின்னு அந்த கேள்வி கேட்டால் தெளிவான விடையானது நமக்கு கிடைக்க பெற்றுவிடும். சின்ன குழந்தைகிட்ட கூட நம்ம என்ன சொல்லி வளர்த்துறோன்னா, சாமிக்கிட்ட போய் நான் நல்லா இருக்கணும்னு கேளு, நான் நல்லா படிக்கணும்னு சொல்லு, அதே மாதிரி வீடு கட்டணும்னு வேண்டிக்கோ, கார் வாங்கணும்னு வேண்டிக்கோன்னு குழந்தை பருவத்திலிருந்தே அந்த குழந்தைக்காக நாம் வழிகாட்டுகின்றோம் என்ற பெயரில் உண்மையான ஆன்மீகத்தை போதிப்பதற்கு மறந்து விடுகின்றோம். அப்போ கடவுளிடம் கேட்டால்தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் மற்றும் நம்ம என்ன கேட்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தையும் அந்த குழந்தைகளவே சுயமாக யோசிக்க விடாமல் இதை கேள் அப்படின்னு எந்த நேரத்தில் நம்ம சொல்ல ஆரம்பிக்கின்றோமோ அந்த நேரத்தில் அப்போ குழந்தைகள் மனதில் எல்லாமே எப்படி விழுந்துடும் அப்படின்னா, ஓ இந்த விஷயத்தையும் இறைவன்ட்ட இப்படி கேட்டாதான் கிடைக்க மாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் விடுகிறது. சரி, அந்த வகையில் இறைவனிடம் கேட்கும் போதும் கூட வளர வளர என்ன மாதிரி ஆகிடுதுன்னா, எனக்கு நீ இதை செஞ்சு கொடுத்தீன்னா நான் ₹1 சூடை வாங்கி கொளுத்துறேன், எனக்கு இது நடந்துருச்சுன்னா நான் மொட்டை போட்டுக்கிறேன், எனக்கு இது நடந்துருச்சுன்னா கோவிலுக்கு இதை வாங்கி வைக்கிறேன் அதை வாங்கி வைக்கிறேன். அப்போ அந்த இடத்துல பக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பண்டமாற்று முறை மாதிரி ஆகிடுது இல்லைங்களா. எனக்கு இதை கொடு, நான் உனக்கு இதை தர்றேன். இயல்பாகவே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்குது இறைவனுக்கு கொடுப்பதற்கு? தெளிவாக யோசிச்சு பாருங்களேன். இறைவா நீ இதை கொடு, நான் அதை தருகிறேன்னா, இறைவன் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா உனக்கு அது தேவைன்னு கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு விஷயம் தேவை, அதுக்காக என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தர்றேன்னா நம்ம தந்து தான் இறைவனுக்கு அது கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்த இயல்பாக மனதுக்குள்ளே எழுப்பி பார்த்தீங்க அப்படின்னா விசித்திரமாக இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வாங்கி தான் இறைவன் தண்ணீரை அடைய போகின்றாரா அப்படின்னு கேட்டால் அது விசித்திரமான விஷயமாகத்தான் இருக்கும். சரி, இப்படி வழிபடுவது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட விருப்பம். ஆனால் அதில் சூக்ஷமமாக நம்ம மரபுகள் படி அந்த ஒரு வழிபாடு, சிறப்பான வழிபாடு அப்படிங்கிற வகையில் இந்த அக வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளேயே வழிபடுறது, இல்லை ஆலயத்திற்கு போனாலும் அமைதியாக அங்கே இருக்கக்கூடிய ஆற்றல்களை உணர முற்படுவது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையோட பயணத்தில் தொடங்கும். ஒரு காலகட்டத்தில், இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காலகட்டத்தில் நிகழும் மாற்றம் அப்படிங்கிறது. மாற்றம்னா அதை இயல்பாகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு வீடு பெருசு, பொன் பெருசு, பொருள் பெருசு, இந்த மாதிரி எல்லாமே பெரியதை நான் நினைத்து அதனோடே சென்று கொண்டிருக்கும் போது வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஈர்க்கிறது அப்படிங்கிற எண்ணம் வரும். இதெல்லாம் பெருசு இல்லைப்பா, உண்மையாகவே பெரிதாகப்பட்டது வேறொன்று பொருள் இருக்கிறது, அதை தேடு அப்படிங்கிற எண்ணமானது மனதினிலே உதிக்கும் பொழுது அப்போ இதெல்லாம் சும்மாவோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வர்றதில்லை. நானும் திரும்ப சொல்லிடுறேன், அந்த எண்ணம் எல்லாத்துக்குமே வர்றதில்லை. அந்த எண்ணம் ஒரு சிலருக்கு ஏற்படுகிறது. அந்த ஒரு சிலரும் அதை அப்படியே விட்டு விட்டு செல்பவர்களும் இருக்கிறார்கள். சரி, இது என்ன இயல்பா எல்லாத்துக்குள்ளே வர்ற சந்தேகம் தானே அப்படின்றதுக்கு விடை காண கூட முற்படாமல் அப்படியே விட்டு விட்டு செல்பவர்களும் உண்டு. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட சிலர் அந்த கேள்விக்கான பதிலை தேட ஆரம்பிக்கிறார்கள். அந்த தேட ஆரம்பிக்கின்றவர்களுக்கு இருக்கின்ற ஒரு ஐயப்பாடு அல்லது ஒரு வினா என்னன்னா, இது எவ்வளோ சீக்கிரம் முடியும், இந்த தேடல் எவ்வளோ சீக்கிரத்தில் என் தேடல் முடியும், என்னோட ஆயுள் இன்னும் இருக்க போகிறது இத்தனை வருஷம் அத்தனை வருஷம், அதுக்குள்ளே என்னோட தேடலுக்கு விடை கிடைத்து விடுமா அப்படிங்கிற எண்ணம். அதே போல் ஒரு ஆர்வம், வேகம், அந்த இடத்துல சீக்கிரமாக அந்த பூரண பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற
வேகம் அதிகமாகின்றது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் முயற்சி செய்து எதுவுமே என்னால் ஆகவில்லை அப்படிங்கிற போது ஒரு விரக்தி நிலையானது மனதினிலே வரும். இத்தனை வருஷம் தியானம் பண்ணுறேன், இத்தனை வருஷம் தவ வாழ்க்கை மேற்கொள்கின்றேன், ஒன்றுமே பலனில்லையே அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு முற்றுப்புள்ளி போல் ஆகிவிடும். அந்த நினைவே எப்பொழுதுமே மனதினிலே வரக்கூடாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இப்போ ஆறு, இந்த மலை, காடு, இந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே சரி, இந்த ஆற்று மணல் அப்படிங்கிறது எப்படி உண்டாயிருக்கும் யோசிச்சு பாருங்களேன். பெரிய பெரிய பாறைகள், கற்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டு அது தேய்ந்து சிறு சிறு துகள்களாக மாறி அந்த ஆற்று மணல் உருவாகியிருக்கிறது. அது இன்று நாளை அந்த ஒரு நாளில் உருவாகிறது, 2 நாளில் உருவாகிறதானா கிடையவே கிடையாது. பல ஆண்டுகளாக அரித்து அந்த ஆற்று மணலானது உருவாகி இருக்கிறது. அதே போல தான் எல்லா விஷயமே. இந்த பூமி நெருப்பு பந்தா நமக்கு தோன்றிய போது உடனே குளிர்ந்து விட்டதா? ஓரிரு நாள்களில் குளிர்ந்து விட்டதா? ஓரிரு வருடங்களில் குளிர்ந்து விட்டதா? கிடையாதே. தொடர்ந்து மழை பெய்து பல இயற்கை மாற்றங்களை சந்தித்து அதன் பின்னர் பூமி குளிர்ச்சியாகி இன்னுமே சில இடங்கள் அந்த நெருப்பு போல புகைந்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடியும். அப்போ எதுக்காச்சும் ஒரு கால நிர்ணயம் செய்ய முடியுமா? இந்த இயற்கையில் இது இந்த நேரத்தில் நடக்கும், இந்த நேரத்தில் உனக்கு இந்த மாற்றமெல்லாம் நிகழும் அப்படிங்கிற அந்த கால நிர்ணயத்தை ஒரு மனிதனால் செய்ய முடியுமா அப்படின்னா கட்டாயமாக முடியாது. இயற்கை அதன் போக்கில் சென்று கொண்டிருக்கிறது. அதை நம்மால் கணிக்கவும் முடியாது, அதை நம்மால் மாற்றவும் முடியாது. உண்மையை உணர்ந்து கொள்வதில்தான் நமக்கு அந்த ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. இயல்பாகவே பார்த்திங்கன்னா இயற்கையாக நடக்கின்ற எல்லா விஷயமும் அதன் போக்கிலே நடந்து கொண்டு தான் இருக்கும். அதுக்கு கால நிர்ணயம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒன்று. அப்போ நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலங்களை எதிர்கொள்ள தயக்கம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. 5 வருஷத்துக்குள்ளே நான் இதை அடைந்து விட வேண்டும், 3 வருஷத்துக்குள்ளே ஆன்மீகத்தில் ஒரு நிலை அடையும், அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீ செய்கின்ற அந்த சாதகத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள். தியானம் செய்கிறீங்களா? இறைவனின் மீது மட்டும் கண்ணோட்டத்தை வைத்து செய்து கொண்டே இருங்கள். மந்திர ஜபம் செய்கிறீர்களா? அதையும் இறைவனின் மீது உங்களோட கண்ணோட்டத்தை அல்லது அந்த குறிப்பாக ஒரு ஒரு பற்றுதல்னால் நான் சொல்கிறது பொன்பொருள் மீது இல்லை, இறைவன் அப்படிங்கிற அந்த ஆற்றலை உணர வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் நாம் செல்லும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு காலமெல்லாம் பார்க்கக்கூடாது. நமக்கு எப்பொழுது கை கூடுகிறதோ அது வரையிலும் நாம் முயற்சி செய்தாக வேண்டும். இன்னொரு விஷயத்தை தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு பெயருக்கோ புகழுக்கோ நீ தகுதி அடைய வேண்டும் அப்படின்னா ரொம்ப முக்கியம், உன்னை நீ தயார் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு தகுதியானவனா நீ என்று யோசித்து பார்க்க வேண்டும். பொன்னும் பொருளும் சேர்கிறது அப்படின்னா அதுக்கு தகுதியானவராக நாம் மாறும் பொழுது தான் அது நம்மிடமே சேரும். அது எல்லா இடத்துலையும் உண்மையான விஷயம் இல்லைங்களா? ஒரு போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னா போனமே ஜெயிச்சிட முடியாது. அதுக்கான பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும். முறையான அந்த உடற்பயிற்சிகளிலிருந்து மனதளவிலான பயிற்சியிலிருந்து எல்லாமே சாதகமாக இருக்கும் பொழுதுதான் ஒரு போட்டியிலே கலந்து கொள்ளும் போது கூட வெற்றி பெற முடிகிறது. அப்போ ஆன்மீக பாதையில் நம்ம செல்லும் பொழுது எல்லாமே எடுத்ததுமே கிடைத்து விடுமா அப்படின்னா, முதல்ல எந்த ஆற்றல் உங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த ஆற்றல் நம்மிடம் சேர்வதற்கான தயார் நிலையை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த உடலை மற்றும் மனதை அதற்கு தகுந்தாற் போல நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு தகுதியானவர்களாக நாம் மாறிவிட வேண்டும். அப்போதுதான் எந்த பொருள் நம்மிடம் வந்தாலும் அந்த பொருள் நம்மிடம் நிலைத்திருக்கும். பொருளாக இருந்தாலும் சரி, அருளாக இருந்தாலும் சரி. நாம் தேடுகின்றவற்றை சரியாக தேடுகின்றோமா அப்படின்னா தேடுகின்றோம். ஆனால் அதற்கான தகுதியான நபரா நாம் அப்படிங்கிற அந்த கேள்வியை நம்முள் கேட்டுக்கொள்ளும் பொழுது ஒரு சிலருக்கு கிடைக்கும் விடை என்னமோ இல்லை என்பது தான். ஏன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு மனிதனிடம் அன்பு அப்படிங்கிற குணம் அதிகமாக இருக்கும் பொழுது அவனிடத்தே எல்லா உயிரினங்களும் ஈர்க்கப்படுகின்றன. அவனை நோக்கி எல்லா உயிரினங்களும் நகரும். வீட்டில் நீங்கள் நாய்க்குட்டி வளர்த்தாலும் சரி, பூனைக்குட்டி வளர்த்தாலும் சரி, யார் ஒருவர் அன்பாக இருக்கிறாரோ அவரை உணர்ந்து கொண்டு அவரிடத்தே சென்று அந்த உயிரினமும் தனது அன்பை காட்டும்.
யார் ஒருவர் வெறுக்கிறாரோ அவரிடம் அந்த ஜீவராசிகள் நெருங்குவதில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்படி இருக்கையில் ஒரு ஆன்மீக சாதகன் ஆன்மீகத்தில் ஒரு உயர்நிலையை அடைய வேண்டும் என்பவருக்கு இந்த மனதும் உடலும் அன்புமயமாக மாற வேண்டும் ஒரு விஷயம். இன்னொன்று, மனமே இல்லா நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படிம்பாங்க. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, இறைவனுடன் ஒன்றிவிடும் பொழுது, இறைவனே எல்லாம் என்று சதா சர்வகாலமும் அவரின் நினைவிலே இருக்கும் பொழுது, அவர் நாமத்தையே சொல்லி கொண்டிருக்கும் போது, ஒரு காலகட்டத்தில் இந்த மனதே எல்லா நிலைக்கு சென்று விடுவார்கள் ஞானியர்கள் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அப்படி ஒரு நிலைக்கு போகும்போது தான் இந்த மனனும் உடலும் எல்லா நிலையை அடையும் போது அந்த பரம்பொருளை உணரக்கூடிய அந்த நிலைக்கு செல்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று தான். நாமும் இறைவனும் வேறு வேறு என்று நினைத்தால் ரொம்ப கடினம்தான் இறைவனை உணர்வதற்கு. நம்முள் இந்த பிரபஞ்சத்தின் உருவாக்கத்தின் போது இருந்த அந்த அதீத சக்தியானது இருக்கிறது. ஏன்னா அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிண்டத்துக்குள்ள என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதனுள்ளே இருக்கின்ற இயக்கங்களையும் அதனுள்ளே இருக்கின்ற ஆற்றல்களை பற்றியும் நாம் அமைதியாக யோசிக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியும். ஒன்று, எப்படி சொல்கிறோன்னா, கடல் அலை இந்த ரெண்டையும் நம்மளால் பிரித்து பார்க்க முடியுமா? அலை சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம். அலை என்பது கடலில் ஒரு பகுதியாக இருக்கும். கடலை வேறென்றும் அலையை வேறென்றும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. கடலிலே இருக்கின்ற நீர் அலையாக உருவெடுக்கிறதை தவிர அலை வேறு கடலே வேறு என்று நம்மால் கூற முடியாது. அப்படித்தான் நம்முள் இருக்கின்ற இறை சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்முள் இருக்கின்ற அந்த இறைவன் அப்படிங்கிறவங்க அன்புமயமாக இருக்கிறாங்க. அந்த அன்பே வடிவமாய் நம்முள் உணரும் பொழுது, உள்ளது உள்ளபடி உணர்ந்து கொள்ளும் பொழுது, கண்டிப்பாக அதை உணர்ந்து கொள்ளும் சமயத்தில் நீங்கள் அன்புமயமாக மாறிடுவீங்க. சகல ஜீவராசிகளின் மீதும் இந்த உயிர்களிடத்திலும் அன்பு காட்டக்கூடிய ஒரு பெரிய உன்னத நிலைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். அப்படி சென்றால் வாழ்க்கை ரொம்ப இனிமையானதாக இருக்கும். அது சிந்தித்து பார்க்கும் பொழுதும் அதை பற்றி யோசிக்கும் பொழுதும் கண்டிப்பாக விடையும் கிடைக்கக்கூடும். நமக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய ஐயப்பாடானது இந்த உடல் உயிர் அப்படிங்கிற சம்பந்தமான விஷயம். இந்த உடல் பெரியதா உயிர் பெரியதா? ஆன்மீகத்தை பொறுத்தளவு இந்த உடலுக்கு அவ்வளவு மதிப்பில்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் அந்த உடல் இல்லாமல் உள்ளிருப்பவரையும் உணர்ந்து கொள்ள முடியாதுங்கிறதையும் நம்ம ஒத்துக்கணும். இந்த உடலுக்கான மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தி கொண்டு தான் என்ற அகங்காரத்தை நாம் வளர்த்து கொண்டோமே எனில், இந்த உடலுக்கென்று ஒரு பெயர் உள்ளது, அந்த பெயர்தான் உலகத்தில் சிறந்தது அப்படின்ட்டு, அதாவது அப்பா அம்மா வச்ச பேர் அதுதான் நீங்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு மரியாதை, நாம் படித்த பட்டத்துக்கு ஒரு மரியாதை, நாம் பிறந்த பிறப்புக்கு ஒரு மரியாதை, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா மரியாதை தேவைப்படுகிறது, அதுதான் எனது அடையாளம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா அது நம்மளோட அறியாமை. அப்போ அந்த அறியாமையிலிருந்து மீண்டு வருவது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படின்னா, ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் எல்லாம் இந்த இறைவனின் அருள் பெற்றவர்களுக்கு மட்டுமே அது சாத்தியம். எண்ணங்களை கட்டுப்படுத்துறது அப்படின்னா அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளம் ஆற்றில் பெருகி வருகிறது அப்படிங்கும் போது அதை அணை கட்டி யாராலும் தடுக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய அணையாக இருந்தாலும் இந்த காற்றாற்று வெள்ளம் போல பெருக்கெடுத்து வருகிறது என்றால் அதையெல்லாம் தகர்த்து கொண்டு செல்லும். அதே போல தான் நம்ம மனதின் எண்ணங்களும் கூட. ஆனால் அதை சீர்படுத்த முடியும், அது ஒரு ஒழுங்குபடுத்த முடியும், அதே போல் அதை மடைமாற்ற முடியும். எண்ணங்கள் தவறாகவே போகிறது, என்னால் சிவசிந்தனையில் இருக்க முடியவில்லை, நல்ல எண்ணங்களை தாண்டி அந்த தீய எண்ணங்கள் மனதில் எழுகிறது அப்படிங்கும் போது, அது பெருக்கெடுக்குகிறது அப்படிங்கும் போதெல்லாம் நம்ம அதை மடைமாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மடைமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். எவ்வளவுதான் தீயெண்ணங்கள் வந்தாலும் சிவமந்திரத்தை சொல்லும் போது, சிவனை மனதில் நினைக்கும் போது அதை திசை திருப்புகின்றோம், அந்த எண்ணத்தை திசை திருப்புகிறோம்.
தவறான எண்ணங்கள் மனதில் வரும்போது இது தவறடா, இந்த நிமிடமானது நான் இறைவனை நினைக்க வேண்டும் என்று அப்படியே அந்த மனதின் போக்கை மாற்றுவது அப்படிங்கிறது, மடைமாற்றுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி அந்த மனதின் போக்கை வந்துட்டு நம்ம மடைமாற்றம் செய்து விட்டோமேனால் நம்மளோட சிந்தனைகள், அந்த எண்ணங்கள் வந்துட்டு மடைமாறுகிறது என்றால் நம் மனதில் தீய எண்ணங்கள் எழாது. சில விஷயங்களை தெளிவா புரிஞ்சுக்கணும். அதே போல எப்பவுமே வெளி தோற்றத்திற்கு மதிப்பை அதிகம் கொடுத்தோமே எனில் உள்ளிருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியை உணர்ந்து கொள்ள முடியாது. அப்ப இந்த உடல் கிடைத்தது பெரிய விஷயம். இதே வந்துட்டு ஆறறிவு இல்லாத ஜீவன்களாக பிறந்திருந்தால் நம்முள் இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான அந்த சந்தர்ப்பம் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனா இறைவன் பார்த்து இந்த உடலை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் அப்படிங்கும் போது இதுல ஒரு காரண காரியம் இருக்கு. அது பல பேத்துக்கு தெரியாம இந்த வாழ்க்கையவே தொலைச்சிட்டு கடைசி காலத்துல சிவனே சிவனேன்னு சிவசிவா சிவசிவான்னு போறதுல என்ன இருக்கு? ஆரம்பத்தில் இருந்தே இந்த உடல் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இந்த உடலை பேணி பராமரிப்பதுடன் சேர்ந்து ஆத்ம பலத்தையும் அதிகப்படுத்தி கொண்டு உள்ளிருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி, அந்த பேராற்றலை நாம் உணர்ந்து கொள்வதற்கு முயற்சிகள் செய்யாவிடின் இந்த பிறப்பெடுத்து என்ன பலன்? நம்ம எடுத்ததுமே மனசை கட்டுப்படுத்துங்க அப்படின்னா அது வெடிச்சு சிதறிடும். முதல்ல இந்த மடைமாற்றம் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே கத்துக்கணும். நல்ல எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறதா, அந்த எண்ணங்களை எல்லாம் குறுக்க வேண்டும், அப்படியே குறைக்க வேண்டும். எண்ணங்களை பல எண்ணங்களை ஒரு எண்ணத்தில் கொண்டு வருவது அப்படிங்கிறதே பெரிய விஷயம் ஆரம்ப காலகட்டத்தில். அப்ப நல்ல எண்ணங்கள் வரும்போது அதை படிப்படியாக குறைத்து ஒரு எண்ணத்தில், அதாவது இறைவனின் மீது மட்டும் சிந்தையை நிறுத்தி அந்த எண்ணத்தை வலுப்படுத்துவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான செயல். சில பேர் முயற்சி செய்யும் போது பாத்தீங்கன்னா நிறைய தீய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்மளைய சோதிக்கிறது, உன்னால முடியுமா அப்படிங்கிறது மாதிரி இந்த மனசு என்ன பண்ணும், நிறைய தீய எண்ணங்களை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த தீய எண்ணங்களிலிருந்து நல்ல எண்ணங்களுக்கு நம்மை மாற்றுவது அப்படிங்கிறது இறைவனின் செயலால் மட்டுமே முடியும். இறைவனை பற்றி நினைப்பது, இறைவனை பற்றி பாடுவது, இறைவனை பற்றி புகழ்வது, இந்த மாதிரி விஷயங்களால் மட்டுமே அந்த எண்ணங்களை திசை திருப்ப முடியும், மடைமாற்றம் செய்தல் முடியும் அப்படிங்கிறது. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கும் இல்லைங்களா? இயல்பா பேசுறது, நீ எதுக்கு பிறந்தன்னு தெரிஞ்சுக்கோ, உனக்குன்னு ஒரு காரியத்தை இறைவன் கொடுத்திருப்பார், இப்படி நிறைய சொல்லுவாங்க. நீ இந்த சமூக சேவை செய்யணும், நீ இந்த சாதனை பண்ணணும், அந்த சாதனை பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வேலை, எல்லாத்துக்குமே கொடுக்கப்படுகின்ற அந்த அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது உன்னில் இருக்கக்கூடிய என்னை உணர்ந்து கொள் அப்படிங்கிறது தான். அதை தவிர மற்ற எல்லாத்தையும் முயற்சி செய்கிறோம், அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே தேடுறோம். புகழுக்கு அடிமையாகின்றோம், பொருளை சேர்க்க ஆசைப்படுகின்றோம். எல்லாத்தையும் சேர்த்து வச்சால் ஒரு நிமிஷத்தில் அழிஞ்சு போயிடுது. நீங்க கோடி கோடியா பணத்தை சேர்த்தாலும் ஒரு வினாடி பொழுதில் அது பயனற்றதாக விடுகிறது. நீங்கள் சேர்த்த பொன்னும் பொருளும் உன் இறுதி நிலையில் நிற்பதில்லையே. எத்தனையோ பேர் பாடிவிட்டனர், எத்தனையோ ஞானிகள் சொல்லிவிட்டனர், நீ என்ன சேர்த்தாலும் இறுதியில நீ போகும்போது உன்னோட எதுவுமே வராதுன்னு அவ்வளவு அப்பட்டமா சொன்னதுக்கு அப்புறமும் நம்மோட அகங்காரத்தின் காரணமாக எதற்கு உயர்ந்த மதிப்பை கொடுக்கின்றோம்? வாங்குகின்ற நிலத்திற்கு, சேர்க்கின்ற பொன்னிற்கு, வருகின்ற புகழுக்கு, இதுக்கு எல்லாம் அடிமையாகி விடுகின்றோமே தவிர உண்மையாக உன்னில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் போனது எவ்வாறு என்றுதான் தெரியவில்லை. மாயை ஒரு பொருட்டாக இருந்தாலும் அதை மீறிக்கொண்டு வருவதற்கின்ற அந்த தன்னம்பிக்கையும் அந்த வைராகியமும் ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கின்றது. அப்படிங்கும் போது அதை ஏன் அவர்கள் பயன்படுத்துவதில்லை அப்படிங்கிற கேள்வி சாதாரணமாகவே எழுந்து விடுகிறது அல்லவா? இன்னும் இன்று இருக்கக்கூடிய எவ்வளவோ குருமார்கள் உபதேசிக்கின்றனர். வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த முறை கிடைச்சிருச்சு, இன்னும் ஒரு முறை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா யாராலையும் உறுதியிட்டு சொல்ல முடியாது. சிற்றின்பங்களை எல்லாம் பேரின்பமாக நினைத்து கொண்டு அதில் மூழ்கி திளைத்துக் கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் துடித்துக் கொண்டு இந்த வாழ்க்கையை வீணாக்கி விட்ட பின்னர் என்ன காரணத்திற்காக நாம் வந்தோம் என்று தெரியாமல் இந்த வாழ்க்கையை வீணடித்த பின்னர் எல்லாம் முடிந்து நகைப்பெட்டியை தூக்கி போற மாதிரி இந்த உடலை கொண்டு போய் சுடுகாட்டுல வீசிட்டு உணவுன்னு பேரை வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் அங்க நின்று கதறதுல ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஆறு அப்படியே பயங்கர வேகத்துல பாய்ந்து கொண்டு வருகிறது அப்படிங்கும் போது ஒரே அளவில் அது கடலுக்கு போகும்போது பயங்கர சீற்றத்தோடு போகும். அதே மாதிரி தான் நம்ம மனசு, எந்தவித மடைமாற்றமும் இல்லாமல் ஒரே வேகத்தில் போகுதுன்னா தீய எண்ணங்களாவே வருது. அப்படிங்கும் போது நம்ம மனிதனாவே இல்லாமல் நமது எண்ணங்கள் நம்மளை மிருகத்தன்மைக்கு கொண்டு போயிடும். அதே கவனிங்க,
பெரிய ஆறு தான், காவிரி ஆறு இருக்கு இல்ல தாமிரபரணி ஆறு இருக்கு அப்படின்னா அது கிளை கிளைகளாக வாய்க்கால்களாக பிரியும் போது அது அந்த நெடுவிலும் பயணிக்கின்ற அந்த நீளம் முழுவதும் நிறைய கிளை ஆறுகளாக பிரிகிறது, வாய்க்கால்களாக பிரிகிறது. அப்படிங்கும் போது அந்த தண்ணீரின் வேகம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வாய்க்கால்களின் வழியே வந்துட்டு தண்ணீர் பிரிந்து போகும்போது அந்த முக்கியமான ஆறுல வந்துட்டு அந்த நீரோட வேகமானது குறையும். இறுதி நிலைக்கு போகும்போது அந்த ஆறானது தனது முடிவு நிலையில் போய் கடலோடு கலக்கும் போது அமைதியாக சலனம் இல்லாமல் வந்துட்டு போய் கலக்கும். எப்ப கிளைகளாக பிரிந்து அதே சமயத்தில் உங்களுக்கு வாய்க்கால்களாக பிரியும் போது. இதே போலதான் மனதில் பார்த்தீங்கன்னா தீய எண்ணங்கள் பொங்கி எழுகின்றன, காற்றாற்று வெள்ளத்தை விட வேகமாக இருக்கிறது. அப்படிங்கும் போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக மடைமாற்றி அங்கங்க வாய்க்கால்கள் மாறி நல்ல எண்ணங்களாக அதை மாற்றி கொள்ளும் பொழுது இந்த வேகம், தவறான அந்த எண்ணங்களின் வேகமானது குறையும். ஒரு காலகட்டத்தில் ரொம்ப நிதானமாக யோசிக்கக்கூடிய மனதானது நமக்கு ஏற்படும். உள்ளிருக்கக்கூடிய அந்த ஜோதி, அந்த அருட்பெரும் கருணை, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா அதை உணரக்கூடிய வாய்ப்பு ஒருவருக்கு கிடைக்கிறது அப்படின்னா அவர்கள் எல்லாம் இறைவனால் உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் பெருமுயற்சி இல்லாமல் அது நடப்பதில்லை. அது நானாகட்டும் நீங்களாகட்டும் பெருமுயற்சியும் விடா நம்பிக்கை, அது விடா பிடிவாதமா நான் என்னுள் இருப்பவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்புமயமாக மாறி அவரை தேடாத வரையில் எதுவுமே நமக்கு கிடைக்காது. அதற்கான சந்தர்ப்பங்கள் எதுவும் வாய்க்க பெறாது. அப்ப முயற்சி என்பதை நாம் செய்ய வேண்டும். உட்கார்ந்த நேரத்தில் 1 மணி நேரத்தில் எனக்கு எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கும் போதே அந்த இடத்துல நம்ம தோத்து போயிடுறோம். கால நேரங்களை பற்றி எண்ணாமல் என் பணியை நான் செய்கின்றேன், என்னுள் இருப்பவரை உணர நான் முயற்சி செய்கின்றேன் என்று தொடர்ந்து நாம் முன்னேறும் பொழுது, நாம் அதை பயிற்சி செய்யும் பொழுது கட்டாயமாக இறைவனின் அருளானது உங்களுக்கு கிடைக்கும். சாட்சாத் அந்த பரமேஸ்வரனை உங்களுக்கு குருவாக இருந்து வழிகாட்டுவார். திக்கற்றவர்களுக்கெல்லாம் என் தெய்வம் தான் ஐயா தெய்வம். திக்கு தெரியாமல் நின்று கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு ஒளியை காட்டுவதே மேஸ்வரன். அப்படிப்பட்ட கடவுள் நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்ள முற்படும் போது அதற்கான வழியையும் காட்டுவார். அவர் கண்ணிமைக்கும் நொடியில் இந்த உலகம் வந்துட்டு பரபரத்து போகின்றது, பல காலங்கள் ஓடி போகின்றது. அதில் ஒரு சின்ன பகுதி நாம் ரொம்ப அதை வந்துட்டு அளவிட, இப்ப அணுவின் அளவை அளக்க முடியாதுன்ற அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் ஒரு சொல்லக்கூடிய அளவிலான பொருளே அல்ல. ஆனால் உங்கள் மனதில் அந்த அன்பு மிகும் பொழுது உங்களது உள்ளத்தில் அவர் தோன்றுகின்றார், உங்களுக்கான வழியை காட்டுகின்றார் என்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், அந்த பராபரம் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க. அந்த இன்பத்தை அனுபவிக்காத வரையில் அதை பற்றி கூற முடியாது. ஞானிகள் பல பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க, யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் எல்லாமே நிறைய சூட்சமமாக சொல்லி போயிருக்கிறார்கள், பரிபாஷையின் மூலமாக நிறைய சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அதுல ஒரு விஷயத்தை கூட நம்ம உணர முற்படுவதில்லை. அப்படிங்கிறது தான் ஏனோ தெரியல இந்த மனித குலத்திற்கு உண்டான சாபமாக இருக்கிறது. எது எல்லாம் முக்கியம் இல்லையோ அதுக்கெல்லாம் முக்கியத்துவம், எது எல்லாம் முக்கியமோ அதற்கெல்லாம் முக்கியத்துவமே இல்லாமல் போய்விட்டது இந்த காலத்தில். உணர்ந்து கொண்டால் ஒழிய இதிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு வழி இல்லை. உணர்ந்து கொண்டால் எல்லாம் சிவமயம், உணர்ந்து கொண்டபின் எல்லாம் சிவமாக மாறுகிறது. எல்லாம் சிவமாக மாறும் பொழுது நீயும் சிவமாக மாறுகின்றாய். நீ சிவமாக ஆன பின்பு வேறென்ன வேண்டும்? சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா? ஓம் நம சிவாய. நம்மள விலை மதிக்க முடியாதது அப்படின்னு கேட்டால், நம்ம உடலில் விலை மதிக்க முடியாததுன்னு கேட்டால் எதை சொல்ல முடியும்? அல்லது நாம் சொத்து சேர்த்து வைத்திருக்கிறோமே அதில் விலை மதிக்க முடியாதது இது அப்படின்னு கேட்டால் எதை சொல்லுவோம் அப்படிங்கிறத யோசித்து பாருங்களேன். உடல் அங்கங்களை பற்றி சொல்ல முடியுமா? இதுதான் ரொம்ப உயர்வானது, கிட்னி வந்துட்டு 4 லட்ச ரூபா போகும், கண்ணு 4 லட்ச ரூபா போகும், இதயம் 1 கோடி ரூபாய் போகும், இதெல்லாம் விலை மதிக்க முடியாதது அப்படின்னு சொல்ல முடியுமானா கிடையாது. இந்த உடல் எப்பவுமே அழிவுக்கு உட்பட்டது, நல்லாவே தெரிந்த விஷயந்தான். அதில் ரொம்ப விலை மதிப்பில்லாதது அப்படின்னு சொன்னால் உயிர். அது போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மனிதனாக பிறந்துட்டா அவனுக்கு இறப்புங்கிறது உறுதி. மனிதனாக பிறந்துட்டா மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எந்த ஜீவராசியாக பிறந்தாலும் சரி, தாவரம் என்னவா பிறப்பெடுத்தாலும் சரி,
அந்த ஜீவனுக்கு அந்த உயிர் பிரிதல் அப்படிங்கிறது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். இப்போ மனிதனாக பிறந்திருக்கோம், 1,00,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறோம். 1,00,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு நான் உயிரை எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இறைவன் சொல்கிறாரா, யமன் வந்துட்டு சொல்கிறாரானா கிடையாது. நம்ம எத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சிருந்தாலும் கண்டிப்பாக நமக்கான நேர காலம் வரும்போது இந்த கூடு, அதாவது இந்த உடலானது பழுதடையும் போது கண்டிப்பாக என்ன நடந்துடும் அப்படின்னா, இந்த உடலில் இருக்கிற உயிர் வெளியேறிடும். இது இயல்பான விஷயம். நம்ம சிவபித்தன் காணொலியில் நிறைய இடத்துல இதை குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருப்போம். எப்போவுமே மரண பயம் இருக்கக்கூடாது. மரண பயம் என்பது ஐயோ இன்னொரு 30 வருஷத்தில், 20 வருஷத்தில், 2 மாதத்தில், 1 மாதத்தில் இப்படியெல்லாம் வந்துட்டு அந்த பயம் அப்படிங்கிறது மரணத்தை பற்றி எப்போவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட சிவபைத்தன் சேனலில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்போம். காரணம் இருக்குது. இந்த மரண பயம் இருக்கக்கூடாதே தவிர இந்த உடலுக்கு மரணம் உண்டு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்கணும். அதை நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. எதற்காக ஐயா அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். எதுக்காக அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கணும்? எந்த ஒரு வினை செய்வதற்கு முன்னாலும் நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் நமக்குள் வருகிறது என்றால் கண்டிப்பாக எதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கணும்? இந்த உடலுக்கு அழிவு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுருக்கணும். திருமந்திரத்தில் அழகா ஐயா வந்துட்டு நிறைய பாடல்கள் மூலமாக இந்த மரணத்துடைய தன்மையை, யாக்கை நிலையாமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடல் அழிவு பெறக்கூடியது, இந்த உடலில் இருக்கக்கூடிய அங்கங்கள் அழிவு பெறக்கூடியது, அந்த வகையில் எது நிலையான இன்பத்தை கொடுக்க வல்லதுங்கிறத ரொம்ப அழகாக பாடல்கள் வழியாக விளக்கியிருப்பாங்க. நம்ம இயல்பாகவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் அடிப்படை கூறுகளாக தெரிஞ்சுக்கணும். என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கோன்னு நினைக்க வேண்டாம். இது வாழ்க்கையோட யதார்த்தம். அடியேன் இப்போ கூற போகிறது வாழ்க்கையோட யதார்த்தம். பொறுமையாக கேளுங்க. கண்டிப்பாக நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன மாற்றமாவது வர வேண்டும். இப்போ ஒரு விஷயத்தை யோசிங்களேன். நம்ம சிவபெருமான் வந்துட்டு கோவிலில் குடிகொண்டிருக்கின்றார். சரி, அங்கே போனால் தான் சிவபெருமானை வழிபட முடியுமா? வீடுகளில் இருக்கின்றார், சிவலிங்கமாக வச்சு வழிபடுறோம். அப்போ வீடுகளில் இருக்கிறார், அங்கே மட்டும்தான் இருப்பாரா? மயானத்தில் குடிகொண்டுள்ளார். மயானத்தில் குடிகொண்டுள்ளார். எல்லாருமே கடைசியாக போகிற இடம் எது? அங்கே தான். பிறக்கிற இடத்துல கண்டிப்பாக நம்ம எந்த இடத்த சொன்னாலும் சர்வ வியாபியாக வியாபித்திருப்பவர் தான் யார் அப்படின்னா சிவபெருமான்னு சொல்கிறோம். அந்த வகையில் சர்வ வியாபிங்கிறது பொருட்டு ரொம்ப முக்கியமான இடம். நிம்மதியாக ஒரு மனுஷன் போய் தூங்குறான் கடைசியாக அப்படின்னா எங்கன்னா இறுதி இடத்துல தான், இந்த மயானத்தில் தான். அப்படி ஒரு நிம்மதியை கொடுக்க வல்லவராக மயான சாமியாக சிவபெருமான் அங்கு இருக்கிறார். அப்படிங்கும்போது நல்லா யோசிச்சுக்கோங்க. இறைவன் எங்கும் நிறைந்தவர். இங்கே இருக்கப்ப கூட யாரும் நம்மளை பாதுகாப்பாங்களா, யாரும் நமக்கு முக்தி அளிப்பார்களா, யாருன்னு தேடிக்கிட்டு அலைவோம். ஒரு பதட்டத்திலேயே இருந்து வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே போனதுக்கப்புறம் அவருடைய அந்த திருப்பாதத்தில் நம்மளுக்கு ஒரு இடம் கிடச்சிருது அப்படிங்கும்போது அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இப்போ நாத்திகம் ஆத்திகம் ரெண்டுமே பேசுகிறாங்க. நான் ஒரு சொற்பொழிவுக்கு போனப்போ ஒரு ஐயா ரொம்ப அருமையாக விளக்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆத்திகம் பேசுகிறவங்க கடவுளை வந்துட்டு கோவிலில் போய் தியானத்தின் மூலமாக இருக்கும்போதே அவரை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் குறைஞ்சபட்சம் ஒரு 30 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க தேட ஆரம்பித்தா அவங்களோட வாழ்நாளில் எளிதில் இறைவனை உணர்ந்து கொள்ளாமல் அவர்களுக்கான காலம் எப்போவுமே கனிந்து தான் இருக்கும். மேலே அவங்களுக்கான வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வேளை நல்ல ஆயுள் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே அந்த தேடுதல் தீவிரம் அடையும் போது அவர்களால் நிறையவே உணர்ந்து கொள்ள முடியும். வயதானதுக்கு அப்புறமா நம்ம சிவபெருமானோட மந்திரத்தை சொல்லணும், உடனே இறைவனை உணரணும் அப்படின்னா அது கொஞ்சம் கடினம் தானே. ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும், இருந்தாலும் நமக்கு அந்த காலம் அப்படிங்கிறது எவ்வளவு காலம் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா சில பேர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இப்போ எதுக்குப்பா சாமி கும்பிடணும், 20 வயசு ஆச்சு சம்பாதிக்கிற காலம், போய் சம்பாதிக்கட்டும். 30 வயசில் இப்போ தான் கல்யாணம் இருக்குது, இப்போயே போய் சாமியை வழிபாடு செய்கிறான் அப்படி இப்படின்ட்டு போனால் எப்படி? அதுக்கப்புறம் குழந்தை குட்டி அவங்கள கரை சேர்க்கணும். இதெல்லாம் முடிஞ்சு பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு 65 வயசுக்கு பக்கம் நெருங்கிடுதுன்னா அவனுடைய ஆயுள் இன்னும் எவ்வளவு ஆண்டுகள்னே தெரியாது இல்லையா? அப்போ போய் கடைசி நேரத்தில் தேடுதல் அப்படிங்கிறது முழுமை பெறாத நிலையாக போயிட்டா இந்த ஜென்மத்திலையும் நம்மளால் உணர்ந்துக்க முடியலைன்னா
பின் எந்த ஜென்மத்தில் தான் இறைவனை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வந்துடும். சரியா? ஒன்று. இன்னொன்று, குடும்பஸ்தனாக இருக்கிறதுக்கும் பக்தியில் ஈடுபடுறதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. சிலர் போட்டு ரொம்ப தெளிவாக குழப்பிக்கிறாங்க. திருமண பந்தத்தையும் இந்த அடியார்கள் வைக்கின்ற அன்பையும் வந்துட்டு பெருசாக போட்டு குழப்பிக்கிறாங்க. அந்த குழப்பமே எப்பவும் இருக்க தேவையில்லை. அதைத்தான் அடியன் எப்பவுமே சொல்கிறது. திருமண பந்தம் அப்படிங்கிறது இறைவனால் நிச்சயிக்கப்பட்டது தான். அதுவே ஒரு பெரிய என்னன்னா ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய செயல் திருமண பந்தம் அப்படிங்கிறது. அந்த திருமண பந்தத்தில் ஒரு பக்குவம் அடைந்த ஒருவருக்கு எளிதாக இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நிறைய பக்குவப்பட்டுருவாங்க. அதை தாண்டி போகும்போது அந்த பக்குவமும் கிடைக்கும். அதனால திருமணத்திற்கும் இந்த ஆன்மீகத்திற்கும் ஒரு பெரிய ஒரு தொடர்பு உண்டு எப்பவுமே. அதனால திருமணமானவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடலாமா அப்படிங்கிற அடிப்படை கேள்வியே தவறானது. கண்டிப்பாக ஈடுபடலாம். ஒரு 25 வயசு 30 வயசுக்குள்ள ஒரு இளைஞனோ ஒரு பெண்ணோ வந்துட்டு ஆன்மீக தேடலில் ஈடுபடுகிறார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதனால தான் சின்ன குழந்தைங்களுக்கும் வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்கிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த ஐயா சொன்னது என்னன்னா, இப்போ ஒரு அடியார் வந்து தொடர்ந்து கோவிலுக்கு போயிட்டு இருக்கார். ஒருத்தர் வந்துட்டு நாத்திகம் பேசி கொண்டு இருக்கின்றார். கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு கோயிலுக்கு போகிறதே இல்லை. இப்போ இறைவன்கிட்ட பார்க்கும்போது, இறைவா நான் வந்துட்டு நீ இருக்கேங்கிறத உணர்ந்து கோவிலில் தனியாக தியானம் எல்லா இடத்துக்கும் தேடி தேடி நான் வர்றேன்ல. ஒரு சில பேர்லாம் வந்துட்டு ஆலயத்துக்கே வர்றதில்ல, ஆனால் நீ இருக்கிறது உண்மை, உன்னை உணர்ந்துக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்டப்ப இறைவன் சிரிச்சுக்கிட்டு சொன்னாராம், அப்பா உனக்கு வந்துட்டு சின்ன வயசுலேயே ஞானம் வந்துருச்சு, நம்மை மீறிய சக்தி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட, அதனால நீ உன்னை தேடி தேடி அணைஞ்ச, கோவில் குளம்னு எல்லா இடத்துக்கும் வந்த, நான் அங்கேயும் இருக்கேன் இல்லைன்னு சொல்லலை. இந்த கோவிலுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்கிறவன் மயானத்துக்கு வரமாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? அங்கேயும் நான் தானே இருக்கேன், நான் இங்கே இருக்க வரணும், இப்போ உனக்கு அருள் புரிஞ்சிருவேன், அவங்க எப்படி இருந்தாலும் என் பாதத்துக்கு தான் வந்தாகணும், அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான விளக்கத்தை அந்த அடியார் கொடுத்தார். ரொம்ப அற்புதமாக இருந்தது. உண்மைதான். நாத்திகம் பேசினாலும் ஆத்திகம் பேசினாலும் இறைவனை தேடுகின்ற வயதில் தேடியாக வேண்டும். ஒரு சிலர் 50 வயசில் தேடி போகிறாங்க, ஒரு சிலர் கடைசி வரலும் தேடலைனாலும் அவங்க அழிந்ததுக்கு அப்புறமாவும் எங்கே தான் போகிறாங்கன்னா மயானத்துக்கு தான் போகிறாங்க. மயானத்தில் யார் இருக்காருன்னா நம்ம சாமி தான் இருக்கார். அப்போ எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனுடைய இறுதி காலம் அப்படிங்கிறது இறைவன் திருப்பாதத்திற்குத்தான் சென்றாக வேண்டும். நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே தானே செல்ல முடியும். அதைத்தான் ரொம்ப எளிதாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த உடம்பு வந்து கிட்டத்தட்ட இந்த மண் கலையம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை மண் சுட்டு பண்ண அந்த ஒரு பாத்திரமாக செஞ்சுருக்காங்க. அதை நெருப்பில் போட்டு சுடும்போது தான் அதுக்கு உறுதித்தன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ மனிதனுக்கு ஒரு துன்பம் வருகிறது அப்படிங்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ அது வந்துட்டு நம்மளை பக்குவப்படுத்தும் செயல் போல் நாம் ஒவ்வொரு இடத்திலும் சூடு பட கண்டிப்பாக உறுதித்தன்மை அப்படிங்கிறது அதிகமாகும். என்ன உறுதித்தன்மை ஆனாலும் காலப்போக்கில் வந்துட்டு அது கரைந்து தான் போகும் இல்லைங்களா? இருந்தாலும் அதை பச்சை பானையை கொண்டு போய் நீங்கள் வச்சுருக்கீங்க, சுட்ட பானை இருக்குது, மழை பெய்யுதுன்னா எது முதல்ல கரைஞ்சி போகுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ எளிதில் அழியக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது பக்குவமடையாத வாழ்க்கையாக இருக்கும். பக்குவப்பட்டவர்களுக்கு அனைத்தையும் எதிர்நோக்கக்கூடிய ஆற்றல் வந்துடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த உடலும் மண் கலையும் போல தான், எப்போ கரைஞ்சு போகும்லாம் தெரியாது. அப்போ இருக்கின்ற வகையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கால அளவுக்குள்ளேயே இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வருகிறது என்றால் அதை நாம் அப்படியே பின்பற்றி செல்லும் போது நமக்கு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் உணர கிடைக்கும். மனுஷன் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க, தவறலாம் இல்லை. அவங்களுக்கு எழுதப்பட்ட கர்மா, எவ்வளவு பணம் அவர்களுக்கு சேர வேண்டும் எல்லாம். ஆனால் தனக்கு மீறிய பணத்தை, பிறருக்காக இறைவன் கொடுத்த பணத்தையும் கொண்டு போய் பெட்டிக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ணாமல் அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த தேன் கூட நம்ம பார்த்துருப்போம், அதையும் திருமூலர் ஐயா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த தேன் கூடு, தேனீக்கெல்லாம் கஷ்டப்பட்டு எந்த பூவில் வந்துட்டு தேன் இருக்குன்னு தேடி ஒவ்வொரு சொட்டாக சேர்த்து அந்த கொண்டு போய் தேன் கூட்டில் சேர்த்துரும். அதுவாக சாப்பிட்றத விட கல்வன் வந்து களவாடிட்டு போவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா சம்மந்தமே இல்லாமல் சேர்த்தது ஒரு ஆள், ஆனால் திடீர்னு ஒரு ஆள் வந்து அந்த தேன் கூட்டையே எடுத்துகிட்டு போய் தேனை வந்துட்டு எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க. அதே போல தான்
அளவுக்கு அதிகமாக நாம் சேர்க்கின்ற சொத்து அப்படிங்கிறது நாம் அனுபவிக்க போவது இல்லை. இது அவங்களுக்குமே தெரியும், சேர்த்துறவங்களுக்குமே தெரியும். அது என்னோட தலைமுறைகளுக்கு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், நம்ம சேர்த்து வச்சாலும் அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை இல்லாத குழந்தையாக அங்கே பிறக்கிறதுனா கண்டிப்பாக அது அழிஞ்சு தான் போகும். பிறருக்கு பயன்படாத செல்வம் அப்படிங்கிறது யாருக்குப்பே பயன்படாமல் போகும். அது நம்மளே பார்க்கணும். இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே பார்த்தாலும் தெரியும்ல. கோடி கோடியாக கருப்பு பணமாக சேர்த்து வச்சாலும் யாரோ ஒருத்தர் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க, இல்லைன்னா அரசாங்கத்திலிருந்து வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது 4 பேர்த்துக்கு நம்ம இருக்கும்போதே பிரித்து கொடுத்துருந்தா அந்த ஆத்மாக்கள் சந்தோஷமாக வாழ்ந்துருக்கு. பிரித்து கொடுக்குறனா பணத்தை கொடுக்க சொல்ல, 4 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்க, தான தர்மம் பண்ணுங்க. அதுக்கு மனுஷனுக்கு மனசே வரமாட்டேங்குது. என்னமோ இவர்கள் எல்லாமே மரணமே இல்லாமல் சம்பாதிச்சதை முழுசும் நம்மளே உட்காந்து சாப்பிட்றோங்கிற நினப்பில் இருக்காங்க. அதுதான் எப்படின்னு தெரியல. மரணம் அனைவரையும் தீண்டும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நம்ம எவ்வளவோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஐயா லட்சமாக சம்பாதிச்சாருங்க ஐயா, கோடி கோடியாக சம்பாதிச்சாருங்க ஐயா, அவ்வளவு பணத்துக்கு அதிபதி, அதிகாரம்னா அவர் பண்ணுற அதிகாரம் தான், அவங்க பண்ணுற அதிகாரம் தான், தூக்கிட்டு போகணும்னு நினச்சிட்டா யமன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி அப்படிங்கிறது முடியும் போது யாராலும் ஒரு வினாடி கூட இருக்க முடியாது. இதை நிறைய ஆன்றோர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் வருகின்ற யம தூதுவர்களிடம் இதை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு நிமிஷம் அதிகமாக கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இந்த உடலில் அந்த உயிர் தங்காது, அதற்கான அனுமதியும் இந்த பிரபஞ்சத்திலே இல்லை அப்படிங்கிற தாற்பயம் தெரிந்திருந்தும் வீணாக போகின்ற பொருட்களை கூட தன்னிடனே இருந்து வீணாக போகட்டும், பிறருக்கு இது உபயோகப்படக்கூடாது என்று நினைக்கின்ற மனிதர்கள் வாழ்கின்ற சூழ்நிலையை நினைத்தால் ரொம்ப ஒரு அவல நிலையாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். நம்ம என்ன தான் சேர்த்து வச்சாலும் சரி, நீங்கள் லட்சமாக கோடி கோடியாக, எங்கள் அப்பா எனக்கு இவ்வளோ கோடி சேர்த்து வச்சிருக்கார், எத்தனை கோடி தெரியலிங்க, ஜீரோவே எண்ண முடியல, அத்தனை கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்கார், 40 வருஷமாக சம்பாரித்து எனக்காக வச்சிருக்கார். பையன் பெருமையாக சொல்லுவான், பிள்ளை பெருமையாக சொல்லும். அந்த உடலை விட்டு, எந்த உடலை விட்டு, அப்பா உடலை விட்டோ அம்மா உடலை விட்டோ அந்த உயிர் பிரிந்து விடுகிறதுனா, அத்தனை கோடி ரூபாய் சேர்த்து வச்சாங்கல்ல பையன் தலைமுறைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு, அந்த உடலையாவது அவர்களுடன் வைத்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அட ஒரு 10 நாள், ஒரு 20 நாள் கூட வச்சிருங்களேன், முடியாது. ஏப்பா, நாத்தம் எடுத்து போகும், நாற்றம் எடுத்து போகும். உள்ளிருக்கின்ற தசவாயுக்களும் வெளியேறிவிட்டால் உடலானது நாறி போகும். அந்த நாற்றத்தை சகித்து கொள்ள முடியாது. அவர்கள் சம்பாதித்த பணத்தை வேணால் மற்றவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பார்களே தவிர, ஒரு 10 வாயு உடம்பை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு, அழுகி நாத்தம் எடுத்து போயிடும். அதுக்கப்புறம் அப்பான்னு சொல்லுவாங்களா, பணத்தை தூக்கி போடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை மட்டுமே அங்கே எஞ்சி நிற்கும். அப்போ நீ சேர்த்த பொருளை உன்னால் கொண்டு போக முடியுதா? சேர்த்துக்கிட்ட புகழை கொண்டு போக முடியுதா? அது வரல இருந்த அதிகாரத்தை உன்னால் கொண்டு போக முடியுதா? ஒன்றுமே கொண்டு போக முடியாத சூழ்நிலையில் நம்ம எதை மட்டும்தான் கொண்டு போக முடியுது அப்படின்னா, நம்ம செய்த பாவ புண்ணியங்களை மட்டும்தான் நம்ம ஆன்மா சுமந்து செல்லுமே தவிர மற்ற எதையும் அதனுடன் எடுத்து செல்வது இல்லை, எடுத்து செல்வதற்கும் இயலாது அப்படிங்கிற உண்மையை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த உறவுகள் எல்லாமே எல்லா ஆன்றோர் பெருமக்களும் சொல்வது தான், இருக்கிறவர்களும் சந்தோஷமாக இருங்க, இல்லைன்னு சொல்ல. இந்த உறவுகள் எல்லாம் இறைவன் கொடுத்த அற்புதமான படைப்புகள். ஒரு தாயிற்கு நீங்கள் மகளாக பிறந்திருக்கிறீர்கள் என்றால் அதெல்லாம் பெரிய கொடுப்பனை. ஒரு தந்தைக்கு அவ்வளவு அற்புதமான பொக்கிஷமாக நீங்கள் கிடைத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கும் அவர் ஒரு அருமையான பொக்கிஷம், அதை இழந்து விட வேண்டாம். ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக நினைத்து கொள்ளுங்கள், எந்த உறவும் உங்களுடன் வருவது இல்லை. எந்த உறவாயினும் சரி, அவ்வுறவு உங்களுடன் வருவதில்லை. இறுதி வரை பயணம் உங்களுடன் செய்வது இல்லைங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கங்க. அது அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பேர பிள்ளைகளாக இருக்கட்டும், எவ்வளவு பாசம் நீங்கள் வைத்தாலும் உங்கள் உடலை விட்டு ஒரு உயிர் பிரியும் பொழுது அந்த உயிருக்கு துணையாக இன்னொரு உயிர் கூட வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது, கண்டிப்பாக வராது. அந்த உண்மையை நிதர்சனமாக நம்ம உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பற்றற்ற நிலையை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விடுவோம். ஒருத்தர் மேலேயும் பாசமாக இருக்காதீங்கிற அது பொருள் கிடையாது, ஒருத்தர் மேலேயும் அன்பாக இருக்காதீங்க அப்படிங்கிற பொருள் கிடையாது. பற்றற்ற நிலைனா அதுவே தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பற்றற்ற நிலை அப்படின்னா வாழும் பொழுதே உணர்ந்து கொள்ளுதல்,
இந்த உடலுக்கும் உயிருக்கும் சம்பந்தம் இருக்கிறதானா? இல்லையே. இந்த உடல் அழுகும் பொழுது அந்த உயிர் வெளியே சென்று விடுகிறது. அப்போ என்ன உறவு? இந்த இத்தனை காலம் அந்த உயிருக்கு அடைக்கலம் கொடுத்திருந்த உடலை விட்டு ஏன் அந்த உயிர் பிரிய வேண்டும்? அல்லது உயிரை விட்டு உடல், அந்த உயிர் வந்துட்டு உடலை விட்டு பிரிந்து சென்று விடுகிறது என்றால் இது அழியாமல் அல்லவா இருந்திருக்க வேண்டும்? ஆனால் இதுவும் அழிகிறது. அழியா பொருளானது எவ்விடமிருந்து கிளம்பியதோ அவ்விடத்திற்கு திரும்பி செல்கிறது. அப்படிங்கும் போது இதுக்குமே பந்தம் இல்லாத போது இந்த உடலுக்கும் மற்ற உயிர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருந்து விட போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, அப்ப எதுக்குத்தான் உண்மையான சம்பந்தம் இருக்கும்? எந்த பரம்பொருளிடமிருந்து நாம் பிரிந்து வந்தோமோ அந்த பரம்பொருளிடமே நாம் திரும்பி செல்கின்றோம். அப்படிங்கும் போது உண்மையான அந்த உறவு, உண்மையான பந்தம்ங்கிறது எங்கே இருக்குங்கிற அந்த உணர்வு, அதை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதும், நாம் வாழ்க்கையில் வாழ்ந்திருந்தாலும், இந்த உடலில் இந்த உயிர் வாழ்ந்திருந்தாலும் பிற உடல்களுடன் அல்லது பிற உயிர்களுடன் இதை இணக்கம் காட்டாமல் வாழ்ந்திருக்கிறது. அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவ்வுயிர் எவ்வேலைக்காக வந்ததோ அவ்வேலையை செய்துவிட்டு அது பிரிந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த உண்மையை புரிந்து கொள்ளுதல் தான் அந்த பற்றற்ற நிலை அப்படிங்கிறது. எனக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா? நடக்கின்ற நிகழ்வுகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கா? கிடையாது. நடப்பதை ஏதேனும் என்னால் மாற்ற முடியுமா? கிடையாது. இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையில் அற்புதமாக இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு, இன்னும் நம்மை விட சிறப்பாக வாழ்பவர்களும் இருக்கிறார்கள், நம்மை மாதிரியே வாழ்கின்றவர்களும் இருப்பார்கள், நமக்கு கீழான வாழ்க்கையை வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். எல்லாம் வேறு வேறு மாதிரி தான் இருக்கிறது. வேறு வேறு மாதிரி இருந்தாலும் உனக்கான வாழ்க்கையை இறைவன் வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார் என்றால் அதை அற்புதமாக வாழ்ந்து அதனுள்ளே இறைவன் எப்படிப்பட்டவன் என்ற அந்த அற்புதத்தை உணர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் நமது குறிக்கோளாக இருக்கணும். நேரம் வந்துருச்சுன்னா இங்கே கோடி கோடியாக கொடுத்தாலும், நீங்கள் எவ்வளவு பெரிய மருத்துவர்கிட்ட போனாலும் சரி, மாந்திரிகர்கிட்ட போனாலும் சரி, தாந்திரிகர்கிட்ட போனாலும் சரி, இந்த உடல்லிருந்து உயிரை உங்களால் காப்பாற்றி வைக்க முடியாது. காலம் வந்துருச்சுன்னா அது ஒருத்தருக்கு 100 வயசில், ஒருத்தருக்கு 90 வயசில், ஒருத்தருக்கு 80 வயசில், எப்போ வேணாலும் எழுதப்பட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட காலம் வந்துவிட்டால் ஒரு வினாடி கூட யாராலும் இந்த உடலிலிருந்து உயிர் பிரிவதை காக்க முடியாது. இது ஏதேனும் மாற்று கருத்து இருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன். அது ஏன் பயமுறுத்துவதற்காகலாம் சொல்லலை, வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறத தான் சிவபித்தன் நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே வர்றது. வாழ்க்கையோட யதார்த்தம் அப்படிங்கிறது வேற, நம்ம அதை அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே இந்த ஞானம் இருக்கிறது. எப்படி இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிந்து விடும் அப்படிங்கிற அந்த யதார்த்தம் எல்லாத்துக்குமே புரியும். ஆனால் பயம் இருக்கும், பயம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பயம் எப்பொழுது இல்லாமல் போகும் என்றால், இறைநாமத்தை ஜபித்து கொண்டிருக்கும் போது, இறைவனை சரணடைந்திருக்கும் போது, அந்த யமதூதுவர்களும் மரண வலியை இந்த உடலுக்கு கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதான் சிவமகாபுராணம் குறிப்பிடுகிறது. மரண தருவாயிலாவது இறைவனின் நாமத்தை சொல்லுங்கள்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். இறைவனின் நாமத்தை சொல்லுங்கள் அப்படின்ட்டு. காரணம், வாழ்க்கையில் தொடர்ந்து நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப, கர்மத்திற்கு ஏற்ப அடுத்த ஜென்மம் வாய்க்க பெற்றாலும் அந்த உடலிலிருந்து உயிர் பிரியும் போது இருக்கின்ற பயம் அப்படிங்கிறது மிக கொடியது அப்படிங்கிறாங்க. அந்த வலி ரொம்ப கொடியதுன்றாங்க. இறைநாமத்தை சொல்லி கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த தூதர்கள், யார்? யம தூதர்கள் அந்த வலியை தருவதில்லையாம். அதனால தான் எப்பவும் அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த உடலுக்கு உயிர் எப்படி வந்தது அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோம்னா அதுவே பெரிய விஷயமா இருக்கும். அது புரியாத சூக்ஷமம், யாருக்கும் தெரியாத ரகசியம், இந்த மாதிரி பல விஷயங்களில் சொல்லிக்கிட்டே போகலாமா? இப்படி உயிர் வந்திருக்குமா, அப்படி உயிர் வந்திருக்குமா, இந்த உடலை தேர்ந்தெடுத்திருக்குமா, அப்படி இப்படின்னு 1000 விதிகள் சொல்லப்படலாம். ஆனால் இன்றும் யாருக்கும் அந்த உண்மை தெரியாது. ஆனால் உயிர் பிரிவது என்னவோ நவத்வாரத்தில் ஏதேனும் ஒரு துவாரத்தின் வழியாக பிரிந்து விடுகிறது. அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உயிர் எங்கிருந்து வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது, அது எங்கே போக போகுதுன்னு யாருக்கும் தெரியறதில்லை. அப்படி இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்திலே நாம் செய்கின்ற விஷயங்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்றால், இந்த உயிருக்கு ஒரு உத்தமத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டுமே தவிர அதை அழுக்காக்கக்கூடியதாக இருத்தல் கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதில் உடம்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உடம்பு பழுதாயிடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கின்ற உயிரால் இருக்க முடியாது. இப்போ எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, பணத்திற்கு கொடுக்கின்ற மதிப்பு இந்த உடலுக்கோ அல்லது இந்த உயிருக்கோ எப்போதும் கொடுப்பது இல்லை.
என்னதான் ரொம்ப அழகாக இருந்தாலும், என்னதான் ரொம்ப புகழ் பெற்றிருந்தாலும், என்னதான் புகழோட உச்சியில் அதிகாரத்தோட உச்சியில் அதிகார போதையில் இருந்தாலும், ஒரு நாள் என்று வந்துவிட்டால் அந்த நாளுக்கு நாமும் அடிமை, இந்த உடலும் அடிமை. அந்த சக்தி என்ன சொல்கிறதோ அதைத்தான் இந்த உடலும் கேட்கும். உயிர் பிரிகிறது என்றால் இறைவன் பாதத்தை அது சேர்ந்து அடைந்தாக வேண்டும் என்கின்ற உண்மையை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இது யாராலும் மாற்ற முடியாதது. எந்த மருத்துவர் வந்து சவால் விட்டாலும், எந்த தாந்திரீகர்கள் எந்த மாந்திரீகர்கள் வந்து சவால் விட்டாலும், இயற்கையின் நியதியை யாரால் மாற்றவும் இயலாது. இயற்கையின் நியதி அப்படிங்கிறது வகுக்கப்பட்டது. இயற்கை தனக்குத்தானே வகுத்து கொண்ட நியதி. ஆக்கம் என்று ஒன்று இருந்தால் அழிவு அப்படிங்கிற ஒன்று இருந்தே தீரும். அழிவு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்போது ஒடுக்கம் அப்படிங்கிறது இருந்தே தீரும். மீண்டும் அது பிறப்பெடுக்க இறைவனின் கருணையானது அங்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிற அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டோமேயானால் கண்டிப்பாக இப்போ நம்ம செய்கின்ற சில தவறுகளை நாம் எப்பொழுதுமே செய்ய மாட்டோம். ஏன்னா அடியேன் இப்போ குறிப்பிட்டவாறு எல்லாத்துக்குமே தெரியும் தானே. இப்போ அடியேன் குறிப்பிட்டதில் ஏதேனும் தெரியாத விஷயம் உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை, எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். மனிதனாக பிறந்தவனுக்கு அந்த இறப்புங்கிறது இருக்கும். எந்த உயிரினமாக பிறந்தாலும் அந்த இறப்புங்கிறது இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லை. ஆனால் வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே அதை ஞாபகம் வைத்துக் கொள்வதில்லை. எப்பொழுதாவது உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது தான் உடலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஓ இது இறுதியில் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரலும் போகும்ல அப்படிங்கிற நினைப்பு ஒருவன் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு வருகிறது. ஆனால் நடமாடும் போது இந்த மரணம் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு, ஆனால் அதை பற்றி பயப்படக்கூடாது. மரணம் என்பது நமக்கும் உண்டு என்பதை தெரிந்து கொண்டால் பிறரை துன்பப்படுத்த மாட்டோம், பிறரை கஷ்டப்படுத்த மாட்டோம், பிறரை வஞ்சிக்க மாட்டோம், பிறரை கொடுமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்க மாட்டோம். காரணம், அழியப் போகின்ற அந்த உடலில் அழியாத உயிர் இருக்கிறது. அந்த அழியாத உயிருக்கு எது புகழ் சேர்க்க முடியும், எது புண்ணியத்தை சேர்க்க முடியும்? பிறருக்கு உதவுதல் அப்படிங்கிறது மட்டும்தான் புண்ணியம் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வோம். அவ்வாறு தெரிந்து கொண்ட சில ஆன்மாக்கள் தான் இன்றளவும் பார்த்தீங்கன்னா நிறைய புண்ணியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் வெளியே தெரியாமலே. இன்றைக்கு மாதிரி அலைபேசி அந்த கைபேசி எடுத்துக்கிட்டு அதில் காணொளி பதிவு பண்ணிவிட்டு நான் இவங்களுக்கு இந்த தர்மம் செய்தேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. அதையும் நியாயப்படுத்துவார்கள். நான் செய்வதை பார்த்து 100 பேர், அப்படியெல்லாம் இல்லை. இந்த விதி, இந்த காலம் யார் யார் எதை செய்ய வேண்டும் என்று முன்னரே தீர்மானித்து வைத்திருக்கும். நாம் செய்வதால் தான் பிறர் செய்கிறார்கள் என்று நீங்களே கற்பனை செய்து கொள்ள வேண்டாம். அது தெரியாமலே பல லட்சம் பேருக்கு அன்னம் இடுபவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எப்படி இந்த மாதிரி விளம்பரம் ஏதும் செய்யாமல் நிறைய ஜீவாத்மாக்கள் நிறைய பேருக்கு அன்னதானம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள், பிறரை வாழ வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பிறர்க்கு தெரிய நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே அந்த இடத்தில் புண்ணியம் இல்லாமல் போகின்றது. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பார்கள். அதில் ஏன் இடது கைக்கு தெரிய வேண்டும் என்பது அறிஞர்களின் கூற்று, ஞானிகளின் கூற்று. உண்மைதானே? நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால், செய்ய வேண்டும் என்ற நினைத்த செயல் நம் உயிருக்கு ஒரு அரவணைப்பை தர வேண்டுமே தவிர இந்த உடலுக்கு புகழை சேர்க்கக்கூடாது. அந்த உடலுக்கு நீங்கள் புகழ் சேர்த்து கொண்டால் அது புண்ணியம் ஆகாது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பல விஷயங்கள் நாம் செய்யலாம், போகலாம். ஆனால் மனிதனுக்கு இந்த அழிவுங்கிறது உண்டு, எனக்கும் இந்த அழிவு உண்டு அப்படின்னு ஒருத்தன் மனதில் ஆழமாக ஒரு விஷயம் தோன்றிவிட்டால் அவன் எப்பொழுதுமே தவறான நோக்கத்தை நோக்கி செல்வது இல்லை. ஆன்மீக பாதையில் இருப்பவர்கள் இந்த அழிவு அப்படிங்கிறது தனக்கு உண்டு என்பதை உணர்ந்து கொண்டால் இறைவனை உணர வேண்டும். இந்த உடல் அழிவதற்கு முன்னே இந்த உடலை ஒரு அடிப்படையாக கொண்டு இந்த உயிருக்கு ஒரு தெளிவை உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணம் நமது மனதிலே உண்டாகிவிட்டால் அதை விட பெரும்பாகியம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சாதாரண விஷயம் அல்ல. ஓம் நம சிவாயன்னு சொல்கிறது சாதாரண விஷயம் அல்ல. சிவாய நமன் சொல்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது அனைவருக்கும் கொடுத்து வைத்த கொடுப்பனையும் அல்ல. உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது அப்படிங்கும் போது, அந்த பாக்கியம் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்னும் போது அது எல்லாம் ஒரு அதிசய நிகழ்வாக இருக்கும்.